அடியோன் வணக்கம். இன்று நாம் செல்ல இருக்கும் ஒரு பழமையான இடமானது ஒரு அணைக்கட்டு. இதை கட்டியவர்கள் பாண்டிய மன்னர்கள். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சங்க காலத்தில் கட்டப்பட்ட அணைக்கட்டு. தலையாங்கானத்து செகுவென்ற நெடுஞ்செழியன் என்ற பாண்டிய மன்னனால் 7 அணைக்கட்டுகள் தாமரபரணியில் கட்டப்பட்டன. ஏற்கனவே 6 அணைக்கட்டுகளை நாம் பார்த்தோம். இப்பொழுது 7வது அணைக்கட்டை, கடைசி அணைக்கட்டை காணுவதற்காகத்தான் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கின்றோம். கடைசியாக பார்த்த சுத்தமல்லி அணைக்கட்டு திருநெல்வேலியின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. 12 கிலோமீட்டர் தொலைவில். அங்கிருந்து இந்த அணைக்கட்டானது கிட்டத்தட்ட 28 கிலோமீட்டர் தொலைவிலும் திருநெல்வேலி ஜங்ஷன் சந்திப்பு என்று சொல்லப்படும் முக்கிய பகுதியிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவிலும், பாளையங்கோட்டையிலிருந்து கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த அமைவிடமானது இருக்கின்றது. இந்த அணைக்கட்டு இவர்கள் கட்டிய அணைக்கட்டிலே மிக முக்கியமான ஒரு அணைக்கட்டாக கருதப்படுகின்றது. மிகப்பெரிய அளவில் இந்த அணைக்கட்டை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இவ்வாறான அணைக்கட்டுகளை கட்டியவர்கள் பாண்டிய மன்னர்கள் அல்ல என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. எனினும் குறுநில மன்னர்கள் கட்டினார்கள் அல்லது அங்கிருந்து, அதாவது விஜயநகர ஆட்சி காலத்தில் அவர்கள் விஜயநகரத்திலிருந்து நேரடியாக ஆட்சி செய்த பொழுது மதுரையில் பாண்டிய மன்னர்கள் அப்பொழுது குறுநில மன்னர்களாக இருந்தார்கள், தஞ்சையிலும் இருந்தார்கள். அப்பொழுது சில கன்னடிய அதிகாரிகள் இந்த அணைகளை கட்டினார்கள். அங்கிருந்து சில காலம் 200 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சி செய்த பொழுது கன்னடிய அதிகாரிகள் தான் தமிழகத்தை அதிகமாக ஆட்சி செய்தார்கள். வரி வசூல் செய்வதற்காக வந்திருந்த பொழுது அவர்கள் கட்டினார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதன் பிறகு மதுரையிலிருந்து விஸ்வநாத நாயக்க ஆட்சி செய்த பொழுது அவர் கட்டினார், அரிநாத முதலியார் கட்டினார் என்று பல குறுநில மன்னர்கள் கட்டினார்கள் என்று மிகப்பெரிய கதைகள் உலாவி வருகின்றன. அவ்வாறான கதைகள் கிடையாது. இவ்வளவு பெரிய தொழில்நுட்பத்தை எவரும் கட்டியிருக்க வாய்ப்புகள் கிடையாது விஜயநகரத்திலிருந்து. அதே போன்று குறுநில மன்னர்களும் கட்டியிருக்கும் வாய்ப்புகள் கிடையாது. ஏனெனில் இந்த 7 அணைக்கட்டுகளை கட்டுவதற்கு மிகப்பெரிய தொழில்நுட்பம் தேவை. கற்களை உடைக்க வேண்டும். அவ்வளவு ஓடிக்கொண்டிருக்கும் நதியின் மீது அணைகளை கட்ட வேண்டும். அவ்வாறு கட்டுவது அவ்வளவு எளிதான பணி கிடையாது. குளம் வெட்டுவது கூட எளிதான பணி கிடையாது. நாயக்க மன்னர்கள் ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய அளவில் விவசாயத்துக்கான பணிகள் குறை செய்யப்படவில்லை. அதே போன்று கன்னடிய ஆட்சி காலத்தில் இந்த பகுதிகள் நேரடியாக பாண்டிய மன்னர்களின், அதாவது தன்னிச்சையாக இயங்கிக் கொண்டிருந்த பாண்டிய மன்னர்களின் ஆட்சி பகுதியாக இருந்தது. அதாவது திருநெல்வேலி, வள்ளியூர், தென்காசி, கைத்தாறு, கொற்கை பாண்டியர்கள் தன்னிச்சையாக ஐவர் பாண்டியர்களாக இயங்கினார்கள். மதுரைக்கு அவர்கள் சில காலம்தான் கட்டுப்பட்டார்கள். பொதுவாக தன்னிச்சையாக இயங்கினார்கள். கப்பம் இங்கிருந்து எந்த கப்பமும் அவர்கள் தரவில்லை. ஆகவேதான் விஸ்வநாத நாயக்க அவர் மீது போர்களை தொடுத்தார். ஆகவே இந்த பகுதியை ஆட்சி செய்தவர்கள் பாண்டிய மன்னர்கள் தான் இறுதி காலகட்டத்தில் கூட. ஆகவே அப்பொழுது கட்டப்படவில்லை என்று உறுதி செய்யப்படுகின்றது. அப்பொழுது கட்ட வேண்டும் என்றில் மிகப்பெரிய அவர்கள் ஆட்களை எடுத்து வர வேண்டும். அதே போன்று இந்த ஆட்சி பகுதி முழுவதும் அவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத பொழுது கட்டுவது என்பது எளிதான காரியம் கிடையாது. ஏனெனில் அவர்கள் ஆட்சி இல்லாத பகுதியில் சென்று அணைகளை கட்டுவார்கள் என்று நாம் கற்பனை கூட செய்து பார்க்க இயலவில்லை. ஆகவே அந்த விதமான கோட்பாடுகளில் இருந்து வெளியே வந்து இந்த அணைக்கட்டுகளை கட்டியவர் தலையாங்கானத்து செகுவென்ற பாண்டிய மன்னன். அதே போன்ற அவர்களை தொடர்ந்து வந்த பல பாண்டிய மன்னர்கள் சீர்படுத்தி ஒழுங்குபடுத்தி வளர்ச்சி அடைந்து எடுத்து வந்தார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இப்பொழுது அந்த அணைக்கட்டுக்கு நாம் வந்து விட்டோம். இப்பொழுது மருதூர் அணைக்கட்டில் நிற்கின்றோம். இது பழங்கால ஒரு அணைக்கட்டாகும். கிட்டத்தட்ட பாண்டியர்கள் காலத்திலேயே கட்டப்பட்டதாக தெரிகின்றது. அதன் பிறகு திருநெல்வேலி சரித்திரம் எழுதிய கால்டுவெல்லும் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் ஆங்கிலேயர்களின் ஆவணங்களிலும் காணப்படுகின்றன. நாயக்கர்கள் காலத்தில், தொடக்க நாயக்கர்கள் ஆட்சி காலத்தில், அதாவது அவர்கள் நேரடியாக மதுரையிலிருந்து ஆட்சியை செலுத்தாத பொழுது, விஜயநகரத்திலிருந்து ஆட்சி செலுத்திய பொழுது சில அதிகாரிகளை இங்கு நியமித்திருந்தார்கள். அப்பொழுது பாண்டிய மன்னர்கள் தான் ஆட்சி செலுத்தி வந்தார்கள். அப்பொழுது திருநெல்வேலி கோட்டையிலிருந்து பாண்டியர்களின் அதிகாரிகளாக, அதாவது விஜயநகரத்தின் அதிகாரிகளாகவும் செயல்பட்ட அந்த சில அதிகாரிகள் கன்னடியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அந்த கன்னடியன் இந்த அணைக்கட்டை மேலும் பலப்படுத்தியதாக சொல்லப்படுகின்றது. இங்கு உள்ள 7 அணைக்கட்டுகளும் கன்னடியன் பெயர்களில் அழைக்கப்படுகின்றது. அது அக்காலத்தில் அது செப்பனிடப்பட்டு கரை உயர்த்தப்பட்டு நீர்பிடிப்பு பகுதிகளும், அதாவது நீர் பிடிப்பின் உயரமும், அதாவது டேமுடைய உயரத்தையும் அணைக்கட்டின் உயரமும் அதிகப்படுத்தப்பட்டதாக தெரிகின்றது. அதன் பிறகு இந்திய ஆட்சி காலத்தில் இது மேலும், ஆங்கிலேய ஆட்சி காலத்திலும் இந்திய ஆட்சி காலத்திலும் மேலும் செம்மைப்படுத்தப்பட்டதாக தெரிகின்றது. இப்பொழுதும் இது நல்ல முறையில் செயல்படுகின்றது. நாம் பாண்டிய மன்னர்களுக்கு மிகப்பெரிய வணக்கத்தை செலுத்த வேண்டும். ஏனெனில் அவர்கள் காலத்திலேயே கட்டப்பட்ட அணைக்கட்டு இப்பொழுதும் இருக்கின்றது எனில் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை தான். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது ஒரு செக் டேம் அப்படின்னு சொல்லலாம், டேம் அப்படின்னு சொல்லலாம்.
நடுவில் உள்ள நீரை மொத்தமாக இவர்கள் தடுக்கவில்லை, அது எப்பொழுதும் போல் சென்று கொண்டிருக்கும். ஓரத்தில் நீரை தடுத்து பாசன வசதிக்காக பயன்படுத்துகின்றார்கள். அவ்வகையில் இந்த அணைக்கட்டானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. மேலும் தாமிரபரணி ஆற்றில் அதன் பாபநாசம் நோக்கி நாம் மலை மீது சென்றால், மலை வரை சென்றால் பல இடங்களிலும் அணைக்கட்டானது அமைக்கப்பட்டுள்ளது. இது கீழ் ஸ்ரீவைகுண்டம் என்ற இடத்தில் ஆங்கிலேயர்களால் அணைக்கட்டு கட்டப்பட்டது. இதற்கு மேலும் 7 அணைக்கட்டுகள் கட்டப்பட்டுள்ளன. இந்த அணைக்கட்டானது குறிப்பாக லாடம் போன்று, அதாவது யூ வடிவிலும், சில அணைக்கட்டுகள் இதற்கு மேலே உள்ள அணைக்கட்டுகள் எல் ஷேப்பிலும், அதாவது எல் எப்படி ஆங்கில எழுத்து இருக்குமோ அதே வடிவத்துடன் காணப்படுகின்றது. ஒரு பக்க கால்வாய்கள் இருந்தால் அப்படியும், 2 பக்க கால்வாய்கள் இருந்தால் யூ வடிவிலும், அதாவது லாடம் வடிவிலும் காணப்படுகின்றன. அணைக்கட்டின் மேல் தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம். இதுதான் மருதூர் அணைக்கட்டாகும். இது பாண்டியர்கள் காலத்திலே கட்டப்பட்ட மிக பழங்கால ஒரு அணைக்கட்டாகும். இது உள்ள மேலே உள்ள கல்லை பார்த்தாலே தெரியும். இப்போ நேற்று கட்டின மாதிரி தெரியல. இது மிக பழங்காலத்திலே கட்டப்பட்ட அணைக்கட்டுகளில் ஒன்று. இப்பொழுது அந்த அணைக்கட்டு மேலேதான் நடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த அணைக்கட்டில், அதாவது தெற்கு பக்க கால்வாயானது கிட்டத்தட்ட 23 குளங்களுக்கு நீரை எடுத்து செல்கின்றது. அதே போன்று வடக்கு பக்க கால்வாய்கள், அதாவது இடது பக்க கால்வாய் என்று சொல்லலாம். இந்த இடது பக்க கால்வாய் 14 குளங்களுக்கு நீரை எடுத்து செல்கின்றது. மொத்தமாக கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட குளங்களுக்கு இங்கிருந்து நீரானது, 50க்கும் மேற்பட்ட குளங்களுக்கு இங்கிருந்து நீரானது மொத்தமாக எடுத்து செல்லப்படுகின்றது. இவ்வாறு மொத்தமாக நீர்ப்பாசன வசதிக்கு மிகப்பெரிய அளவில் இந்த அணைக்கட்டானது பயன்படுகின்றது. 30,000 ஏக்கருக்கு மேல் பாசன வசதியை தருகின்றது. அதே போன்று அந்த காலத்தில் 1850 கணக்கெடுத்தால் 8,000 ஹெக்டேருக்கு மேல் பாசன வசதியை தந்த அணைக்கட்டாக ஆங்கிலேயர்கள் அவர்கள் குறிப்பிட்டு வைத்துள்ளார்கள். இந்த பகுதி இவ்வளவு வளமையான பகுதியாக இருந்ததால் தான் இவர்கள் தனியாக மாவட்டமாக திருநெல்வேலியாக பிரித்து அதை நிர்வாக மாவட்டமாக வைத்திருந்து, அதே போன்று இங்கிருந்த பாளையக்காரர்களும் இந்த இவ்வாறான நீர்ப்பாசன வசதிகள் இருந்ததன் காரணமாகத்தான் ஒரு வலிமையான ஒரு படையை வைத்திருந்தார்கள். அதே போன்று அவர்களின் உணவு தேவை பூர்த்தி செய்யப்பட்டது. அவர்கள் வளமையாக இருந்தார்கள். இந்த பகுதியில் மிகப்பெரிய வணிக தடங்களும் இருந்தன. ஆகவே பாண்டிய மன்னர்கள் கொற்கை அவர்கள் பழமையான தலைநகராக இருந்ததால் அந்த தலைநகரிலிருந்து சென்ற வணிக பாதைகள், அதாவது கன்னியாகுமரி தூத்துக்குடியிலிருந்து செல்லும் வணிக மதுரையை நோக்கி, அதே போன்று சேகநாட்டு செல்லும் வணிக பாதைகள் இந்த வழியாகத்தான் சென்றிருந்தன. இங்கு பல இடங்களிலும் பழமையான கல்வெட்டுக்கள் காணப்படுகின்றன. அதே போன்று பழமையான கோவில்களையும் அவர்கள் எழுப்பிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த வயக்காடுகள் எங்கெல்லாம் கால்வாய்கள் சென்றதோ அந்த இடங்களில் அவர்கள் பழமையான கோவில்களை கட்டி எழுப்பியுள்ளார்கள். நாம் ஏற்கனவே 6 அணைக்கட்டுகளிலும் அவ்வாறு பழமையான கோவில்கள் எங்கெங்கெல்லாம் இவர்கள் கால்வாய்கள் செல்கின்றன அங்கெல்லாம் இவர்களின் பழமையான கோவில்கள் காணப்படுகின்றன. அதே போன்று அந்த இடங்களில் எல்லாம் பாண்டிய மன்னர்களின் இருப்பானது காணப்படுகின்றது. அவ்வாறுதான் இது சிவலப்ப வளநாடு என்ற பாண்டிய மன்னரின் ஒரு வளநாட்டு பகுதிக்குள் அடங்குகின்றது. அந்த வளநாட்டு பகுதிக்கு கீழ் இந்த குறிப்பிட்ட பகுதியானது கீழ்கலக்கூற்றம் என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது பெரிய வளநாடு பகுதிகளுக்கும் அதற்கு கீழ் அகநாடுகளுக்கும் சில கூற்றங்கள் இருக்கும். அவ்வாறுதான் பாண்டிய மன்னர்கள் அவர்களுக்கான ஆட்சி பகுதிகளை பிரித்தார்கள். அதாவது மாவட்டத்துக்கு கீழ் வட்டம், தாலுகா என்று சொல்லுவோம் அல்லவா, அவ்வாறு பிரிக்கும் பொழுது இது கீழ்கல கூற்றம் என்று அந்த காலத்தில் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அகநாடு என்றாலும் அதாவது கூற்றம் என்றாலும் ஒன்றுதான். இது கீழ்கல கூற்றம் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். ஒருவேளை அதிகமான நீர்பிடிப்பு பகுதிகளில் அவர்கள் கூற்றம் என்று வைத்தார்களா என்று தெரியவில்லை. இந்த பகுதிக்கு பல கல்வெட்டுகளில் கங்கை கொண்டான், சிவலப்பேரி என்று, அதே போன்று உதயநேரி என்று அவர்கள் அழைத்த பாலாமடையில் காணப்படும் கல்வெட்டுகளிலும் இந்த இடமானது கீழ்கல கூற்றம் என்று அழைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று பாளையங்கோட்டை சில கல்வெட்டுகளில் கீழ்கல கூற்றம் என்றும் வேம்புநாடு என்றும் அழைக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி வேம்புநாடு என்று அழைக்கப்படுகின்றது. இவ்வாறு இந்த பகுதிகள் பல்வேறு ஆட்சி பகுதிகளாக காணப்படுகின்றன. இந்த அனைத்து ஆட்சி பகுதிகளும் சிவலப்ப வளநாட்டுக்கு கீழ் உள்ள பகுதிகளாக இருக்கின்றன. சிவலப்பன் என்ற பாண்டிய மன்னன் எண்ணூர்களில் ஆட்சி செய்த பொழுது அவர் ஒரு வளநாட்டு பகுதியை உருவாக்கினார். சாத்தூர் பகுதியிலும் மிகப்பெரிய நீர்ப்பாசன வசதிகளை ஏற்கக்கூடிய வரை உருவாக்கியிருந்தார். அப்பொழுது சில அதிகாரிகளை அங்கு நியமித்திருந்தார். அவரின் பெயரைகள் கூட அங்கு உள்ள குளங்கள் வெட்டப்பட்டுள்ளன. அதே போன்றுதான் இங்கு உள்ள இந்த சிவலப்ப வளநாடு அந்த மன்னரின் ஆட்சி காலத்தில் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. அதாவது இந்த பகுதியில்
சிறை என்று அழைக்கப்படும் குளங்களையும் வெட்டி வைத்துள்ளார்கள். ஏற்கனவே சென்ற பகுதியில் நாம் பார்த்தோம். அதே போன்று அந்த பகுதியானது மிகப்பெரிய வளர்ச்சியை அந்த காலத்தில் கண்டிருக்கின்றது. பெருநெல்லூர் சிறை என்று அழைக்கப்படுகின்றது கங்கை கொண்டானில் உள்ள குளமானது. அதே போன்று மேலும் ஒரு குளமும் இந்த பகுதியில் காணப்படுகின்றது. இவ்வாறு இந்த அணைக்கட்டு அமைந்துள்ள குறிப்பிட்ட இந்த மருதூர் பகுதியானது சிவலப்பேரி மிக முக்கியமான இடத்தில் இருக்கின்றது. அதாவது முக்கூடல் பல்லு என்று அழைக்கப்படுகின்றது, முக்கூடல் என்றும் அழைக்கப்படுகின்றது. அதாவது திருநெல்வேலியில் இருந்து, அதாவது பாபநாசத்திலிருந்து வரும் அணை இந்த தாமிரபரணி ஆறானது இந்த குறிப்பிட்ட சிவலப்பேரிக்கு வந்து இடத்தில் குற்றாலத்திலிருந்து வரும் சிற்றாவும் அதே போன்று கழுகுமலையிலிருந்து வரும் முப்போடை என்று அழைக்கப்படுகின்றது. அந்த 3 ஆறுகளும் இங்குதான் கலக்கின்றன. ஆகவே இந்த பகுதியானது முக்கூடல் என்று கூடல் நகர் என்றும் அழைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு மிக முக்கியமான ஒரு நீர் வளம் நிறைந்த பகுதியில் அணைக்கட்டுகளையும் அவர்கள் கட்டியுள்ளார்கள். இந்த அணைக்கட்டானது இவர்கள் கட்டிய அணைக்கட்டிலே, அதாவது 7வது மிகப்பெரிய அணைக்கட்டு, அது முதல் பெரிய அணைக்கட்டு 7வது இடத்தில் இந்த அணைக்கட்டானது இருக்கின்றது. இங்கிருந்து அவர்கள் கடல் மிகப்பெரிய விவசாயத்துக்கான கால்வாய்களை எடுத்து சென்றுள்ளார்கள். சடைநேரி கால்வாய் மிகப்பெரிய கால்வாயாக இருக்கின்றது. அதாவது இந்த பகுதியில் வறுமையான பகுதிகளாக காணப்படும் நாசகர், சாத்தாங்குளம், உடன்குடி, மெய்ஞானபுரம் வரை இந்த நீரானது எடுத்து செல்லப்படுகின்றது. மிக 16 குளங்கள், 23 கிராமங்கள் என்று 13,000க்கும் மேற்பட்ட அதாவது ஏக்கர் நிலங்களுக்கும் வாழை, நெல் போன்ற நிலங்களுக்கு இங்கிருந்துதான் நீர் எடுத்து செல்லப்பட்டு விவசாய பணிகள் மிகப்பெரிய அளவில் இங்கு நடக்கின்றன. ஆகவே இங்கு கட்டப்பட்ட அணைக்கட்டிலேயே மிகப்பெரிய தோட்டம் கொண்டதாக காணப்படுகின்றது. ஆங்கிலேயர்களும் இதன் மீது மிகப்பெரிய ஒரு கவனம் செலுத்தினார்கள். 1792 இவர்கள் அதை புதுப்பித்தார்கள். அதே போன்று 1787 திருத்தி கட்டப்பட்டது. பல உடைப்புகள் எடுக்கப்பட்டு, அதாவது மதகுகள் சீராக அமைக்கப்பட்டன. 12 மதகுகள் காணப்படுகின்றன. அதாவது மணல் தேங்காத வகையில் மணலை வெளியேற்றுவதற்காக மதகுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இது மிகப்பெரிய அளவில் இந்த அணைக்கட்டுக்கு நீரை தேக்கி வைப்பதற்கு உதவி செய்கின்றது. இந்த அணைக்கட்டை இப்ப அது மேலதான் நடந்து நான் போய்கிட்டு இருக்கேன். பாருங்க எவ்வளவு அழகான தோற்றத்துடன் காணப்படுகின்றது. இது தெற்கு பக்கத்துக்கு செல்லும் கால்வாயில் நான் நடந்து போய்கிட்டு இருக்கேன். எப்பொழுதுமே நீரானது தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றது. 3 கட்ட சாகுபடிக்காக பிசான, முன்காக், பின்கு, அதாவது காக் சாகுபடி என்று அழைக்கப்படுகின்றது. பிசான சாகுபடி அக்டோபரிலிருந்து மார்ச் மாதம் வரையும், முன்காக் சாகுபடி ஏப்ரலிலிருந்து மே வரையும், காக் சாகுபடியான ஜூனிலிருந்து செப்டம்பர் வரையும் நடக்கின்றது. பொதுவாக 2 சாகுபடிகள் மிகப்பெரிய அளவில் நடக்கின்றன. முன்காக் சாகுபடியானது குறைந்த அளவில் தான் சில அணைக்கட்டுகளில் மட்டும் நடக்கின்றன. கிட்டத்தட்ட மொத்தமாக இந்த தாமிரபரணியில் 1,00,000 ஏக்கருக்காக பாசன வசதி நடக்கின்றது. நெல், வாழை, உளுந்து பயிர்கள் அதிகமாக பயிரிடப்படுகின்றன. இந்த குறிப்பிட்ட அணைக்கட்டில் மட்டும் 30,000 ஏக்கருக்கு மேல் இவ்வாறான நெல் மற்றும் வாழைகள் மிகப்பெரிய அளவில் பாசன வசதியை இந்த அணைக்கட்டானது தருகின்றது. இவர்கள் கட்டிய அணைக்கட்டிலேயே மிகப்பெரிய அணைக்கட்டாகவும் மிகப்பெரிய பாசன வசதியை கொண்டதாகவும் இந்த அணைக்கட்டு தான் காணப்படுகின்றது. இங்கிருந்து நாம் சென்றால், அதாவது சாத்தான்குளம் கிட்டத்தட்ட குலசேகரப்பட்டினம் வரை உள்ள அனைத்து குளங்களுக்கும் இங்கிருந்துதான் நீரானது எடுத்து செல்லப்படுகின்றது. இதற்கு பிறகு ஆங்கிலேயர்கள் ஒரு அணையை கட்டினார்கள் ஸ்ரீவைகுண்டத்தில். அவர்கள் பாளையங்கோட்டையிலிருந்து பாளையன் கோட்டை என்று அழைக்கப்படும் பாண்டியர்களின் மிக பழமையான கோட்டையை இடித்து வந்துதான் இங்கு அணை கட்டினார்கள். அவர்களுக்கு கற்களுக்கு அவ்வளவு பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டது. ஆகவே ஒரு பெரிய கோட்டையை வெட்டி எடுத்து சென்று அணையை கட்டி இருக்கிறார்கள். பார்த்துக் கொள்ளுங்கள், இவர்கள் எப்படி நாயக்க மன்னர்கள் காலத்தில் கட்டினார்கள் என்று சொல்வதற்கு நகைப்புக்குள்ளதாக நமக்கு தெரிகின்றது. ஏனெனில் அவர்கள் ஆட்சி பகுதியாகவே இந்த பகுதி அப்பொழுது இருக்கவில்லை. தமிழர்களின், அதாவது கயத்தாக, திருநெல்வேலி, பாண்டிய மன்னர்களின் ஆட்சி பகுதியாக இருந்திருக்கின்றது. ஏன் இவ்வளவு தொழில்நுட்பம் கொண்ட ஆங்கிலேயர்கள் கூட கட்டிய அந்த அணைக்கட்டிலிருந்து மிகப்பெரிய சாகுபடிகள் நடக்கவில்லை. மிகப்பெரிய அளவில் மணலானது தேங்கி கிடக்கின்றது அந்த அணையில். அதே போன்று கால்வாய்களும் மிகப்பெரிய அளவில் எடுத்து செல்லப்படுவதில்லை. நாமும் என்று சில தடுப்பணைகளை கட்டி வருகின்றோம். இவ்வளவு பெரிய தொழில்நுட்பத்துடன் கூடிய தடுப்பணைகளை நாம் கட்டவில்லை. பல இடங்களில் சாக்கடை தேக்குவதற்கும் குப்பையை போடுவதற்கும் தான் பயன்படுகின்றது. இது மிகவும் வருத்தத்துக்குரிய, அதாவது தொழில்நுட்பத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நாம் கல்லணையை கட்டியிருக்கின்றோம். அதே போன்று இவ்வாறு 7 அணைகளை கட்டியிருக்கின்றோம். இந்த தொழில்நுட்பங்களை ஆய்வு செய்து அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் அணைகளை கட்ட வேண்டும். எவ்வாறு கால்வாய்கள் அமைக்க வேண்டும், அதே போன்று எவ்வாறு நீரை
தடுக்க வேண்டும், எந்த பகுதிக்காக நீரை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று மிகப்பெரிய ஆய்வுகள் நடத்தப்படாமல் அவ்வாறான தடுப்பணைகள் கட்டப்படுகின்றன. அந்த தடுப்பணைகளால் மிகப்பெரிய பயன் என்று சொன்னால் குப்பையை போடுவதற்கும் சாக்கடையை தேக்குவதற்கும் தான் மிகப்பெரிய அளவில் நகரங்களில் என்று பயன்படுகின்றன. இது நாம் இன்றும் அவ்வாறான பாண்டிய மன்னர்கள், தமிழ் மன்னர்கள் கட்டிவிட்டு சென்ற தொழில்நுட்பத்தை பார்த்து கூட நாம் கற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் தெரிகின்றது. இந்த இடங்களில் பல இடங்களிலும் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. அதாவது சிவலப்பேரியில் ஒரு பெருமாள் கோவில் காணப்படுகின்றது, திருமாலிருஞ்சோலை என்று அழைக்கப்படுகின்றது. அங்கு உள்ள கல்வெட்டுகளில் இந்த பகுதியானது கீழ்கலக்கூற்றம் என்று அழைக்கப்படுகின்றது. அதே போன்ற ராஜவல்லிபுரத்தில் உள்ள சிவன் கோவிலிலும் மேல்வேம்புநாடு என்று அழைக்கப்படுகின்றது. அதை அடுத்து நீங்கள் பார்த்தால் பாலாமடையில் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. பெருமாள் கோவிலில் அது சடையவர்மன் குலசேகரன் 12ஆம் நூற்றாண்டில் விட்டு சென்ற கல்வெட்டுகளாக இருக்கின்றன. கங்கை கொண்டானிலும் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. அதே போன்று மனைப்படை வீடு என்ற ஊரிலும் இங்கு கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. இந்த பகுதிகள் அந்த காலத்தில் அதாவது பிரம்மதேயங்களாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன. மக்கள்கள் குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய கால்வாய் பாசனம் நடைபெற்றிருக்கின்றது. ஏற்கனவே இந்த பகுதி இவ்வளவு வளர்ச்சி அடைந்த பகுதியாக முன்பு காலத்திலே இருந்திருக்கின்றது என்பதற்காகத்தான் இந்த எடுத்துக்காட்டுகளை நான் தெரிவித்தேன். இங்கு உள்ள கல்வெட்டுக்களை மேலும் ஒரு பகுதியில் விரிவாக காண்போம். அதே போன்று நவத்திருப்பதி கோவில்களும் இந்த பகுதியில் தான் காணப்படுகின்றன. ஸ்ரீ வைகுண்டத்திலிருந்து கீழே சென்றால் பல இடங்களிலும் காணப்படுகின்றன. அதே போன்று புன்னைக்காயல், காயல்பட்டினம் என்று துறைமுக நகரங்களும் வளர்ச்சியடைந்த வணிக நகரங்களும் இங்குதான் காணப்படுகின்றன. ஆகவே பாண்டியர்களுக்கு மிகப்பெரிய வளமையான பகுதியாகவும் அதே போன்று அவர்களுக்கு ஒரு முக்கியமான பகுதியாகவும் அந்த காலத்தில் இருந்திருக்கின்றது. இதை பற்றி நான் ஏற்கனவே 7 அணைக்கட்டுகளை தெரிவித்து விட்டேன். அடுத்து ஒரு பகுதியில் காணொலியில் விரைவில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி.